الحمد لله. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் அம்தத்து சாலிக்கு உத்தத்து நாசி கிதாபினுடைய ஃபிக்ஹ் சட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் வரிசையாக படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்திற்கு பிறகு கிதாபு சலாத்துடைய ஒவ்வொரு பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே சஜிதா சம்பந்தமான பாடங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சென்ற பாடங்களிலே நாம் பாபு சுஜூதி சஹ்வி, அதாவது இதனுடைய தலைப்பே, இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடங்களின் தலைப்பே பாபு சுஜூது சஹ்வி, அதாவது சஜிதா சஹு, மறதிக்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள் சம்பந்தமான பாடங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஆரம்பமாக மறதிக்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்களின் விஷயங்கள், அதனுடைய முறைகள், அதிலே ஏற்படக்கூடிய முன்பின் விஷயங்களை, அதிலே ஏற்படக்கூடிய மறதிகள், இப்படிப்பட்ட விஷயங்களை, அதேபோல் அதிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நிவர்த்தி, இது போன்ற பல விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், சஜிதாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று சஜிதத்து சஹு, அது தொழுகையிலே மட்டும்தான் செய்யப்படும். இன்னொன்று இருக்கின்றது சஜிதத்து ஷுக்குர், அது தொழுகைக்கு வெளியில் தான் செய்யப்படும். அதற்கு இடையில் ஒன்று இருக்கின்றது சஜிதா திலாவத், குரானில் வரக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்துகள். அது என்னென்ன ஆயத்துகள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் தெளிவாக கூறுவோம். அப்படிப்பட்ட ஆயத்துகள் வரும் பொழுது அதற்காக சஜிதா செய்யப்படும். அதற்கு பெயர் சஜிதத்து திலாவத், திலாவத்துடைய சஜிதா என்பதாக சொல்லுவோம். அந்த பாடங்கள் தான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சஜிதாக்கள் மட்டும் தொழுகையிலேயும் செய்யப்படும், தொழுகைக்கு வெளியிலேயும் செய்யப்படும். தொழுகையிலே இந்த சஜிதா, தொழுகைக்கு சுருக்கமாக சொல்ல போனா ஒரு சஜிதா தொழுகையில் மட்டும்தான் செய்ய முடியும், சஜிதத்து சஹு. ஒரு சஜிதா தொழுகைக்கு வெளியில் மட்டும்தான் செய்ய முடியும், உள்ளே செஞ்சா கூடாது, ஹராம். அது சஜிதத்து ஷுக்குர். ஒரு சஜிதா இருக்குது, உள்ளேயும் செய்யலாம் வெளியிலையும் செய்யலாம். அது என்ன? சஜிதத்து திலாவத், திலாவத்துடைய சஜிதா. இது நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போ சஜிதத்து திலாவத்துடைய விஷயத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே சென்ற பாடத்தில் நாம் பார்த்த விஷயங்கள், பொதுவாக இந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்கோம்? பாடம் 89 திலாவத் மற்றும் ஷுக்குருடைய சஜிதாக்கள் என்பதாக கொடுத்திருக்கிறோம். இதிலே சென்ற பாடத்தில் நாம் பார்த்த விஷயங்கள் என்று சொன்னால், அதாவது சஜிதா என்பது, சஜிதா திலாவத் என்பது தொழுகையிலே ஏற்படக்கூடிய நேரத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும். அதில் ஒன்று இருக்காரு, தனியாக தொழக்கூடிய முசல்லி, அவர் ஒருத்தர் தனியாக தொழக்கூடியவர் இருக்கிறார், இமாம் இருக்கிறார், அதே போன்று முக்ததி, அதாவது மஅமூம் என்பவர் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் சஜிதாக்களுடைய நிலை என்ன என்பதாக நாம் பார்க்கும் பொழுது, இமாம் ஓதினால் என்ன, யாரெல்லாம் இமாமுடன் சேர்ந்து சஜிதா செய்வார், அதே போல் ஒரு முன்ஃபரிதாக இருக்கக்கூடியவர், அவர் யாருடைய, தன்னுடைய கிராத்திற்கு தான் ஓதியதற்கு மட்டும்தான் சஜிதா செய்ய முடியும். இமாமானவர் தான் ஓதியதற்குத்தான் சஜிதா செய்ய முடியும். மஅமூம் என்பவர் இமாமுடைய சஜிதாவிற்கு மட்டும்தான், அது இமாமுடன் சேர்ந்து தான் என்ன செய்யணும், அவர் சஜிதா செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். அதே மாதிரி இமாமு, மஅமூமு, அதே போல் முசல்லி, தனியாக தொழக்கூடிய முன்ஃபரித், இவர்கள் எல்லாம் சஜிதாவுடைய வகைகளை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு எந்த முறையிலே அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தர்த்தீபில் பார்க்கும் பொழுது, அதாவது அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்த்தோம், சஜிதாவுடைய ஆயத்துக்கள் வந்துச்சுன்னா அதுக்கு சஜிதா செய்யக்கூடிய முறைகள் என்று சொல்லிட்டு மொத்தம் குரானிலே 14 இடங்களில் சஜிதாவுடைய ஆயத்துகள் வருகின்றன. அது எந்த இடம் என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம சொன்ன மாதிரி அடுத்த பாடத்தில் தெளிவாக சொல்லுவோம். அதுல ஒரு இடம் இருக்கிறது, அதாவது இன்னொரு இடம் இருக்கிறது, சூரத்து சாத். சூரத்து சாதை பொறுத்த வரைக்கும் சில மதுஹபுகளில் அதிலே சஜிதா செய்யப்படும் என்றாலும் நம்மிடத்திலே சஜிதா என்பதற்கு கிடையாது, மாறாக சஜிதத்து ஷுக்குர் என்பதாக சொல்லப்படும். சரி, அந்த அந்த இடத்துல சஜிதா வந்துச்சுன்னா அங்க சஜிதா செய்யக்கூடாது என்பதாகவும் நாம் தெளிவாக சொல்லி இருந்தோம். அதை தொடர்ந்து இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்ன விஷயம் என்றால், தொழுகைக்கு வெளியிலே. இப்பொழுது நாம் தொழுகைக்கு உள்ளே செய்யக்கூடிய முறையை பற்றி பார்த்தோம். இங்கு தொழுகைக்கு உள்ளே சஜிதா செய்யப்படுவது, அதே போல் தேவையில்லாத, அதாவது எந்த சஜிதாக்கள் காரணம் இல்லாமல் செய்யப்படுமோ அதனுடைய நிலையையும் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்லு சுஜூதி திலாவத், இந்த பாடம் தான் போயிட்டு இருக்கு, பாடம் 89.
பிலா சபபின். அதாவது இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். ஒன்று, தொழுகைக்கு வெளியில் செய்யப்படக்கூடிய சஜிதா அதனுடைய முறை என்ன, அதே போல் தேவையில்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் சஜிதா செய்வது என்பது கூடாது, ஹராமாகும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய விஷயத்தையும் தான் இங்கு நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அதை பற்றிய விளக்கங்களை தான் பார்க்க போறோம். அதாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், தொழுகைக்கு உள்ளே சஜிதா செய்யக்கூடிய முறையை நாம் சொல்லும்போது சொன்னோம், தொழுகைக்கு என்ன செய்வார், தொழுதுகிட்டே இருப்பார். தொழுதுட்டு இருக்கும்போது என்ன செய்யும், சஜாவுடைய ஆயத்தை ஓதுவார். ஓதும் போது அவர் என்ன செய்வார், இமாமா இருக்காருன்னா அவர் என்ன செய்வார், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டே தக்பீர் சொல்லிட்டே என்ன செய்வார், சஜிதாக்கு போவார். இது ஒரு சுன்னத். அதே போல தக்பீர் அது நேரம் சஜிதாக்கு போயிட்டார். சஜிதாக்கு போனதுக்கு பிறகு அங்கே சஜிதாவுடைய துவா ஓதுவார். ஓதி முடிச்சுட்டு அதே மாதிரி அங்கே இஸ்திராஹத்தில் உட்கார மாட்டார். இப்படி எந்திரிச்சு ஒரு இருப்பு இருக்காம நேராக என்ன செய்வார், அடுத்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நிலைக்கு வந்துடுவார். இந்த ரெண்டும் சுன்னத். ஆனால் நிலைக்கு வர்றதுங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம் சொன்னோம். சஜிதா போயிட்டு எந்திரிச்சு நேராக நிலைக்கு வரணும். வந்ததுக்கு பிறகு அங்கே கொஞ்சம் என்ன செய்யணும், சூறா அங்கே கொஞ்சம் லைட்டாக எதையாவது ஓதணும்னு சொன்னோம். அங்கே என்ன செய்யணும், லைட்டாக ஓதி கொண்டு தான் என்ன செய்யணும், ருக்குவுக்கு போக வேண்டும் என்று தொழுகையுடைய விஷயத்தில் நம்ம சொல்லி முடிச்சோம். தொழுகையுடைய விஷயத்தில் இப்படி தான் சஜிதாங்கிறத சொன்னோம். இப்போ தொழுகைக்கு வெளியில் பார்க்க போகிறோம். அடுத்து தொழுகைக்கு வெளியில் சஜிதாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும், தொழுகைக்கு வெளியில் ஒருத்தர் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டார். தொழுகைக்கு வெளியில் ஒருத்தர் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு ரெண்டு விஷயம். ஒன்றாவது என்னது, தக்பீரத்துல் இஹ்ராம், தக்பீர தஹ்ரீமா. தக்பீர தஹ்ரீமா என்றாலே நீயத்தோடு சேர்ந்துடும். நீயத்தோடு சேர்த்து என்ன செய்யணும், தக்பீர தஹ்ரீமாங்கிறது வரும். அப்போ தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்லும்போது நீயத்தையும் சேர்த்தரணும். அப்போ சஜிதா திலாவத்திற்காக வேண்டி அவர் நீயத்து வைக்கும்போது தக்பீர் தஹ்ரீமாவோட தக்பீர் தஹ்ரீமா சொல்வது வாஜிப். ஒன்று. இரண்டாவது சலாம். ரெண்டாவது என்னது, சலாம். தொழுகை அதாவது முடிச்சு சஜிதா முடிச்சதுக்கு பிறகு எந்திரிச்சு சலாம் கொடுத்து தான் அதை விட்டு என்ன செய்யணும், வெளியாகும். இந்த ரெண்டு விஷயத்தையும் தொழுகை அல்லாத விஷயங்கள், தொழுகைக்கு வெளியில செய்யப்படக்கூடிய சஜிதாவில் அவர் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். சரி. அதே நேரத்தில் சுஜூதுக்கு போறது, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லிட்டு அது மாதிரி சுஜூதிலிருந்து எந்திரிச்சு வர்றது அல்லாஹ் அக்பர், இந்த ரெண்டும் என்னது, சுன்னத்தாக இருக்கு. இந்த தக்பீர்கள் சுன்னத்தாக இருக்கு. சரி. அதாவது தஷஹுத் ஓத தேவையில்லை, தஷஹுத் ஓதனுங்கிற அவசியம் கிடையாது. சரி. இப்போ ஒருத்தர் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டார், சஜிதா திலாவத்துடைய ஆயத்தை ஓதிட்டார். ஓதுனதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, அவர் தாமதப்படுத்துறாரு. என்ன செய்யறாரு, டைம் தாமதமாயிட்டு இருக்குன்னு சொன்னா இப்போ அவர் பிரிவு, அவருடைய ஓதுன நேரமும் அவர் செய்யறதுக்குரிய நேரமும் ரொம்ப இடைவெளி சிறுசா இருந்துச்சுன்னா செய்வார். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, நீண்டுருச்சுன்னு சொன்னா அவர் செய்ய தேவையில்லை. அதற்கு திருப்பி கலாவும் கிடையாது. அது திருப்பி என்ன செய்ய தேவையில்லை, கலா என்பது அது கிடையாது. முதல் விஷயம். சரி. இப்போ ஒருத்தர் சஜாவுடைய ஆயத்தை என்ன செய்யறாரு, ஒரு மஜ்லிஸ் ஒரு இடத்துல உட்காந்து ஓதுறாரு, அல்லது ஒரு இடத்துல உட்காந்து ஓதுறாரு, ஒரே ரக்காத்துல ஓதுறாரு, ஒரே இடத்துல உட்காந்து திரும்ப திரும்ப ஓதுறாரு. அதுல ஒரே ரக்காத்துல இருந்து ரெண்டாவது மூணாவது ஓதுறாரு. இப்போ ஓதுனா அவர் என்ன செய்வார், முதலாவது ஓதுறாரு அல்லவா, ஃபர்ஸ்ட் ஆயத்து இந்த சஜாவுடைய ஆயத்தை ஓதி உதாரணமா 5 தடவை ஓதுறாரு. அவர் உட்கார்ந்துக்கிட்டே ஒரே இடத்துல 5 தடவை அவரு ஓதுறாரு, அல்லது நின்றுக்கிட்டே ஓதுறாரு. இப்படி ஓதுறாருன்னு சொன்னா முதல் தடவை ஓதுறாரு அல்லவா, அந்த இதுக்கு மட்டும் நினைச்சுவாரு. அப்போ என்ன செய்ய தேவையில்லை, அங்கே வந்து ஓதிட்டாருன்னு சொன்னா அவர் இதுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தமாக ஒரு சஜிதா செஞ்சுட்டா போதும், ஒரு சஜிதா செஞ்சுட்டா போதும். சரி. அடுத்து இன்னொரு விஷயம், இது சஜிதாவுடைய விஷயமா பார்த்தோம். சஜிதால எப்படி தொழுகைக்கு வெளியில சஜிதாவுடைய நிலை என்னங்கிறத நம்ம பார்த்தோம். தக்பீர் தாஹ்ரீமா இருக்கணும், சலாம் இருக்கணும். அது மாதிரி போகக்கூடிய கீழே சஜிதாவுக்கு போகக்கூடிய தக்பீரும் சொல்லி நிலைக்கு வரக்கூடிய தக்பீரும் சுன்னத்துங்கிறத பார்த்தோம். அங்கே தஷஹுத் ஓதணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி சஜிதா ஆயத்து ஓதுன நெருக்கத்திலே சஜிதா செஞ்சிடணும், ரொம்ப இடைவெளி ஏற்பட்டக்கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி பல தடவை ஓதுனா கூட ஒரு சஜிதா மட்டும் போதுமாகும். இந்த விஷயத்த பார்த்தோம். சரி. அதே நேரத்தில் ஒருத்தர் தொழுகையில அல்லது தொழுகை அல்லாத நேரத்தில் இன்னொரு விஷயத்த கொண்டு வராங்க, ரஹமத்துடைய ஆயத்தை ஓதுறார். ரஹமத்துடைய ஆயத்தை ஓதுறாரு. உதாரணமா சூரத்து தஹர்ல வரக்கூடிய கடைசி ஆயத்தாக இருக்கட்டும், என்ன அதில் வருது இல்லை, அதான் இன்னல்லாஹ கான அலிமன் ஹக்கீமா, இது சுலுமை யஷாஃபி ரஹ்மத்தின்னு வருது. அல்லாஹ் என்னது, இது சுலுமை யஷாஃபி ரஹ்மத்தி, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவனுடைய ரஹ்மத்துக்கு நுழைக்கின்றான் என்று அந்த ஆயத்து வருது. இப்போ அந்த ஆயத்தை ஓதும் போது அவர் என்ன செய்யறது, ரஹ்மத்துக்காக துவா செய்யுது. ரஹ்மத்துக்காக அல்லாஹ் அல்லாஹும் மதுல்லா ஃபி ரஹ்மத்திக்கல் வாசியா, அல்லாஹ் அவனுடைய விசாலமான அந்த ரஹ்மத்தில் எங்களை நுழைத்துக் கொள்வாயாக. அரபியில் ஓதுறது துவாபடி. தொழுகையா இருந்தா அரபியில் ஓதுறது. தொழுகையா இருந்தா என்ன செய்யறது, அல்லாஹும் மதுல்லா ஃபி ரஹ்மத்திக்கல் வாசியா என்பதாக அரபியில் அந்த துவாவை கேட்டுறது. தொழுகைக்கு வெளியிலேயே இருந்துச்சு அவர் ஓதிட்டு இருந்தாருன்னு சொன்னா என்ன செய்யலாம், தமிழ்ல என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். அவருடைய மொழி எதுவோ அதை என்ன செஞ்சுக்கலாம், அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ரஹ்மத்தை கேட்கறதுக்குரிய ஆயத்து. அதே மாதிரி அதாபுடைய ஆயத்து வரும்.
இன்னல்லாஹ கான அலிமன் ஹக்கீம யுதுகில் மன் யஷாஉ ஃபி ரஹ்மத்தி வல்லாலிமீன அஅத்த லஹும் அஸாபன் அலீமா. அல்லாஹ் அநியாயக்காரருக்காக வேண்டியது பெரும் பெரும் வேதனை தரக்கூடிய வேதனை, அதாவது நோவினை தரக்கூடிய வேதனையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக வருது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய அல்லாட்ட பாதுகாப்பு தரும். அல்லாஹும்ம ஐதுனா மின் அதாபிக்கல் அலீம். அல்லாஹ் உன்னுடைய நோவினை தரக்கூடிய பெரிய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று தொழுகையில இருந்தால் என்ன செய்வார்? அரபி மொழியில கேட்டுவார். மற்ற வெளியிலையா இருந்தா, தொழுகைக்கு வெளியில இதை கேட்கிறாருன்னு சொன்னா என்ன செய்வாரு? தமிழ்ல கேட்டு அவருடைய எந்த மொழியோ அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கொள்வார். சரி, இது ஒண்ணு. அதே மாதிரி என்னது, ஒரு நியாமத்து அவருக்கு கிடைக்குது. ஏதாவது ஒரு நியாமத், ஏதாவது ஒரு என்னது அவருக்கு ஏதாவது அல்லாத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அவருடைய நியாமத்து என்னது எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. அதாவது ஏதாவது சொல்றாங்களே அல்லாஹ்மின் யஸ்அலுக்கும் ஃபிஜாத்தில் ஹைருங்கிற மாதிரி நலமான விஷயம் அவருக்கு கிடைச்சிச்சு. ஒரு நல்ல ஒரு நியாமத்து கிடைச்சிச்சு, வெளிப்படையான நியாமத். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து அவர் நினைச்சிட்டார், தப்பிச்சிட்டார். ஒரு ஆதாபுல இருந்து ஒரு ஆபத்திலிருந்து அவருக்கு விடுவிப்பு கிடைச்சிட்டு. அது அதே மாதிரி என்ன செய்யறாரு? அவர் பார்க்கிறாரு, யாரை பார்க்கிறாரு? ஒரு பாவத்துல ஈடுபட்டவனை பார்க்கிறாரு, அல்லது ஒரு பாவம் செய்த அவருக்காக தண்டனை அனுபவிச்சாலும் சரி, பாவம் செய்தவனை பார்க்கிறாரு, அல்லது ஒரு நோயில கஷ்டப்படக்கூடியவனை பார்க்கிறாரு. பார்த்துட்டா இப்போ இவர் என்ன செய்வாரு? அல்லாட்ட நன்றி செலுத்துவார். ஏன்னா ஒண்ணு என்ன, அல்லாஹ் நமக்கு நியாமத்தை கொடுத்துருக்காங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை நினைச்சு பாருங்க. ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ். அல்லாஹ் வழங்கின நியாமத்துக்கு நன்றி செலுத்தல. இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் நிச்சயம் அதிகப்படுத்துன்னு சொல்லி சொல்றோம். இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய அடியார விரும்புறான். அதனால அவரை பத்தி சொல்றான், இவர் வந்து என்னது நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக அவர் பாருங்க, அவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கின்றார். அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி செலுத்திருக்காங்க, நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டாமா என்பதாக சொல்றாங்க, ஆக வேண்டாமா? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துறது. அதே மாதிரி ஏதாவது ஆபத்து விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான்னு சொன்னா என்ன செய்யறது? அல்லாட்ட அதுக்காக சுக்குர் செய்யறது, அல்லாட்ட அதுக்கு நன்றி செலுத்துறது. சரி, அதே மாதிரி ஒரு சோதனையில ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாவத்துல மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிச்சனா இருக்கலாம், இல்லை பாவத்தில் ஈடுபடும். இன்னொருத்தர் வந்து நோயில கஷ்டப்படக்கூடியவன். இப்ப இந்த ரெண்டு பேரையும் பார்த்து என்ன செய்யறது? நம்ம என்ன செய்யறது? நன்றி செலுத்துறது இருக்குது. அதாவது அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் செய்யறதுங்கிறது இருக்குது, சுக்குர் செய்யறதுங்கிறது. அதுல வந்து முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது அவர் வந்து நோயில கஷ்டப்படக்கூடியவராக இருந்தா அவர்கிட்ட என்ன செய்யும்? இந்த விஷயத்த மறைச்சர். பொதுவாக அவங்கள்ட்ட என்ன செய்ய, இந்த விஷயத்த மறைச்சிடணும். ஆனா அவன் வந்து பாவியா இருக்கான், பாவத்தின் காரணமா அவனுக்கு செய்யப்பட்டுச்சா இருந்தா அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு வந்து உணர்த்தணும், அவனுக்கு ஒரு எச்சரிக்கை ஏற்படணுங்கிறக்காக, ஒரு நடுக்கம் ஏற்படணுங்கிறக்காக இந்த மாதிரி என்ன செய்யணும்? அவனுக்கு தெரிகிற மாதிரியே என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஆனா இதை கொண்டு இவருக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி சொன்னா என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி செய்யக்கூடாது, தவிர்த்து கொள்ளணும். சரி, இது ஒண்ணு. சஜ்ஜா சுக்குருங்கிறதும் சஜ்ஜா திலாவத் மாதிரி தான். சஜ்ஜா சுக்குருங்கிறதும் சஜ்ஜா திலாவத் மாதிரி தான். அப்போ என்னென்ன விஷயங்கள் திலாவத்துக்கு சொன்னோமோ அதே தான் சஜ்ஜத்து சுக்குருக்கும் வரணும். என்ன நியத்து வரணும், தக்பீர் தஹ்ரீமா கட்டணும், அதே மாதிரி சலாம் கொடுக்கணும். இதுக்கு இடையில என்னது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அதே நேரத்தில் இன்னொன்று என்னது, தக்பீர் சொல்லிக்கொண்டே சுஜூதுக்கு போகிறது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டே போகிறது. இது அது மாதிரி அங்கேருந்து மேலே அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு மேலே வர்றது இருக்குது, இங்கே மேலே வருது. அதாவது இங்கே வந்து அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் தக்பீர் சொல்லிட்டே கீழே போகிறது, அது ஒரு சுன்னத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம எஞ்சி உட்காரும்போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிறது. சரி, ஏன்னா தொழுகையா இருந்தாலும் நம்ம விஷயம் நேராக கீழே போன மாதிரி மேலே வந்துடும். அதனால அங்கே கீழே போகிறதுக்கு ஒரு தக்பீர், மேலே வர்றதுக்கு தக்பீர். இங்கே எப்படின்னு சொன்னால் கீழே போகிறதுக்கு சஜிதாவுக்கு போகிறதுக்கு ஒரு தக்பீர், எந்திரிச்சு உட்கார்றதுக்கு ஒரு தக்பீர் கட்டும். சரி, ஆனால் அதே நேரத்தில் இந்த சஜித்து சுக்குருங்கிறத தொழுகையில செஞ்சாருன்னு சொன்னால் தொழுகை பாத்தில் ஆயிரும், தொழுகை பாத்திலாயிரும். இது விஷயம். சரி, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்றது, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, எந்த காரணமும் இல்லாம அல்லாஹ்வை நெருங்குறேன், அல்லாஹ் நெருக்கத்தை பெறணுங்கிறக்கா சும்மா என்ன செய்யறாரு? சஜிதால போய் இப்ப இருக்கிறார். சஜிதாங்கிறது ஒரு ஒரு பொசிஷன், ஒரு தோற்றம். என்ன, தன்னுடைய நெற்றியை என்ன செய்ய தரையில வைக்கிறது, இரண்டு கைகளையும் தோல் புஜத்துக்கு பத்தியில என்ன செய்யுது, நீட்டமாகவும் கொஞ்சம், அதாவது லைட்டா பரத்திய வண்ணமா என்ன செய்யுது, விரித்து கைகளை ஒட்டிய வண்ணமா வைக்கிறது, விரல்களை நல்ல நெருக்கமாகவும் அதே நேரத்தில் விரிச்சு என்ன செய்யறது, தன் தோல் புஜத்துக்கிட்ட வைக்கிறது. இது மாதிரி மூக்கு, நெற்றி, அதே மாதிரி கால் பாதங்கள், காலுடைய அந்த மத்தி பகுதி, விரலுடைய மத்தி பகுதி, முட்டி பகுதி, இதெல்லாம் என்ன செய்யறது? சஜிதால இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யுது, இதெல்லாம் இருந்தாலும் காரணம் இல்லாம என்ன செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் சஜிதா செய்யுது. இப்படி செய்யறது என்ன செய்யறோம்? ஹராம் சொல்லி சொல்றோம். இப்படி எந்த காரணம் இல்லாம அல்லாஹ் நெருங்குறதுக்காக நான் செய்யறேங்கிறது ஹராம் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி என்னது, திலாவத்துடைய சஜிதாவுடைய சட்டம் இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த நிலையில என்ன செய்யறது, அவர் என்ன செய்யறது,
சஜா செய்யறது, எந்த காரணம் இல்லாமல் சஜா செய்யறதுங்கிறது ஹராம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அல்லாஹ் நெருங்குறேன் அப்படிங்கன்னா இதில் மதுகபில் அது இருக்கிறதுனால என்னது, அதனால நம்ம என்ன செய்யறது, இந்த விஷயத்துல நம்முடைய மதுகபில் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது. அப்போ தெளிவாக சொல்றாங்க, எந்தவித காரணம் இல்லாமல் சஜா செய்யறதுங்கிறது கூடாது, ஹராம். சரி, அடுத்து முடிச்சு. அடுத்து இப்போ இந்த திலாவத்துடைய சஜாவுடைய சட்டம் சொல்லணும்ல, அது எப்படின்னு சொல்லி சொன்னா என்னென்ன விஷயத்துல அப்படின்னு சொன்னா, நஃபில் தொழுகையுடைய சட்டம் என்னவோ கிபிலாவுடைய விஷயத்துலையும் சரி, சுத்தத்துடைய விஷயத்துலையும் சரி, அப்புறம் மறைவிடங்களை மறைக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, நஃபிலுக்கு நம்ம என்னென்ன சட்டங்கள் சொன்னோமோ, நஃபிலான தொழுகைகளுக்கு நம்ம கிபிலாவுடைய விஷயத்துல எப்படி சொன்னோம், அதில் எந்த அளவுக்கு கிபிலாவை பேண வேண்டும், கிபிலாவை கடைபிடிக்க வேண்டும், கிபிலாவுடைய விஷயத்துல நம்ம என்ன விஷயங்களை வலியுறுத்தினோமோ, எந்த விஷயத்துல நம்ம அதில் சலுகைகள் கொடுத்தோம், அதே மாதிரி சுத்தத்துறை தகாரத்துறை விஷயத்துல எப்படி நம்ம நடந்து கொண்டோம் நஃபிலுடைய பாடங்கள்ல, அதே மாதிரி சித்தார அதாவது மறைவிடங்களை மறைக்கக்கூடிய விஷயத்துல எவ்வாறு நாம் நடந்து கொண்டோமோ அதே முறைகளைத்தான் இங்க சஜா திலாவத்துடைய விஷயத்திலேயே என்ன செய்யணும், நம்ம பேணிக்கொள்ளணும். சஜா திலாவத்துன்னு சொல்லும்போது சஜா சுக்ரும் அதே சார்ந்தது தான். நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா சஜா திலாவத் மாதிரி தான் சஜா சுக்ரு என்பதாக சொல்லிட்டோம் அல்லவா. அதனால அந்த முறைகளை பேணி என்ன செய்யறது, இந்த இபாதத்துகளை, இந்த வணக்கங்களை, இந்த விஷயங்களை என்ன செய்யறது, நிறைவேற்றி கொள்வது, இதுதான் எனது இன்னும் முறைகளாக இருக்குது. வாங்க இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபி கைரி ஸலாத்தி தஜிபு தக்பீரத்துல் இஹ்ராமி. அப்போ தொழுகைக்கு வெளியில, ஒஃபி கைரி ஸலாத்தி தொழுகைக்கு வெளியிலே, தொழுகை அல்லாத நேரத்திலே, தஜிபு தக்பீரத்துல் இஹ்ராமி இஹ்ராமுடைய தக்பீர் என்பது வாஜிபாகும். இஹ்ராமுடைய தக்பீர் அதாவது தக்பீரை தஹரிமா கட்டுவது என்பது வாஜிபாகும். தக்பீர் தஹரிமாவோட தான் நினைச்சுவாரு அவரு இதுக்கு போவார், எதுக்கு, சஜிதாவுக்கு போவார். அப்போ தக்பீர் தஹரிமா என்பது வாஜிபாகும் தொழுகை அல்லாத விஷயத்திலே. வத்துண்டபு தக்பீரத்து சுஜூதி வர்ரஃபஇ சஜிதாவுடைய தக்பீர், சஜிதாவிற்கு செல்வதற்காக சொல்லப்படக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு போறதும், நம்ம எந்திரிச்சு உட்கார்ற அல்லாஹு அக்பர் எந்திரிச்சு உட்கார்ற அந்த தக்பீரும் சுன்னத்தாக்கப்படும். அப்போ தக்பீர் தஹரிமா ஆரம்பத்துல கட்டுறது, அதுக்கு நியத்தும் நம்ம சொன்னோம், நியத்தோட கட்டிடுறது, அதே மாதிரி சலாம் கொடுக்கறது. அப்போ இந்த சலாமும் தக்பீர் தஹரிமாவும் என்ன செஞ்சோம், நம்ம கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி தக்பீர் தஹ்ரீமா கண்டிப்பா வாஜிபு. ஆனா அதுக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் அக்பர் கீழே போகக்கூடிய தக்பீரா இருக்கட்டும், அது மேல எஞ்சி உட்காரக்கூடிய தக்பீரா இருக்கட்டும், சுன்னத்தாக்கப்படும். தஷஹுதி, ஆனால் தஷஹூத்ல உட்கார்றது, தஷஹூத் ஓதுறதுங்கிறது கிடையாது, தஷஹூத் ஓதுறதுங்கிறது கிடையாது. சரி. ஒயின் அஹர சுஜூத சஜிதாவை அவன் தாமதப்படுத்தி விட்டால், அதாவது திலாவத்துடைய ஆயத்தை ஓதுனா ஆனால் சஜிதா செய்யல, தாமதப்படுத்திட்டான். கசுரல் ஃபஸ்லு பிரிவினை, அதாவது இடைவெளி என்பது சுருக்கமாகத்தான் ஆச்சு. சஜத சஜா செஞ்சிருவான். இல்லா அப்போ இடைவெளி நீளமாயிடுச்சு, சுருக்கமான இடைவெளி கிடையாது அப்படின்னா இல்லா சொல்றாங்க. லம் யக்லி, அதை கலா செய்ய மாட்டான். அப்போ சுஜூத் செய்யறத ஒருத்தர் தாமதப்படுத்தி விட்டால், அப்போ இடைவெளி சுருக்கமாக இருந்துச்சு, நீளமாக இல்லைன்னு சொன்னா அவன் சஜா செய்வான். நீளமாக இருந்துச்சுன்னு சொன்னா, ரொம்ப இடைவெளி நீண்டு இருந்துச்சுன்னு சொன்னா கலா அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த சஜாவை கலா செய்ய மாட்டான். சரி, அதான் சொன்னாங்க வைன் அஹர சுஜூத வ கசர் அல் ஃபஸ்லு வ கசுர் அல் ஃபஸ்லு சஜிதா வ இல்லா லம் யக்லி, அதாவது சஜிதாவை தாமதப்படுத்தி விட்டால் இடைவெளியானது இன்னும் இடைவெளியானது சுருக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா சஜா செய்து கொள்வான். இடைவெளி சுருக்கமாக இல்லை என்றால் அவன் அதை கதா செய்ய மாட்டான், அப்படி விட்டுருவான். வலவு கர்ரர, அதாவது சஜா அங்கே செய்ய தேவையில்லை. வலவு கர்ரர ஆயத்தன் ஃபி மஜ்லிஸின் அவு ரகாத்தன். அப்போ வலவு கர்ரர ஆயத்தன், ஒரு ஆயத்தை என்ன செஞ்சா மீண்டும் மீண்டும் ஓதினால், ஃபி மஜ்லிஸ் ஒரே மஜ்லிஸ்ல ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஆயத்தை சஜிதாவுடைய ஆயத்தை 2-3 தடவை பல முறை ஓதிக்கிட்டே இருக்கான். அவு ரக்காத்தன், அல்லது ஒரே ரக்காத்தை என்ன செய்யறான், ஒரே ரக்காத்துல திரும்ப திரும்ப என்ன செய்யறான், ஓதுறான். அந்த ஆயத்தை என்ன செய்யறான், திரும்ப திரும்ப ஓதுறான் ஒரே ரக்காத்துல. அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா வலம் யஸ்ஜுத் லில் ஊலா, அப்போ அவன் முதல்ல ஓதும் போது அவன் சஜா செய்யலை. ஃபர்ஸ்ட் ஓதலான் 2-3 தடவை ஓதலாம், 4 தடவை ஓதலாம். ஓதும்போது முதலாவது ஓதும்போது அவன் சஜா செய்யவில்லை என்றால் பரவாயில்ல, செய்யலை. வலம் யஸ்ஜுத் லில் ஊலானா முதலாவது ஓதுனதுக்கு அவன் சஜா செய்யலை, இன்னும் செய்யாம திரும்ப திரும்ப ஓதிட்டு தான் இருக்கானா, கஃபத்துஹு சஜதத்துன், ஒரே ஒரு சஜிதா அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒரு சஜா செஞ்சா போதும். அவன் 5 தடவை ஓதினாலும் சரி, 10 தடவை ஓதினாலும், ஒரே ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதினாலும் சரி, அவன் ஒரு முறை சஜா செய்து விட்டால் போதும். கஃபத்துஹு சஜதத்துனா ஒரே ஒரு சஜிதா அவனுக்கு போதுமானதாக ஆகிவிடும். சரி. ويندب لمن قرأ في الصلاة وغيرها آية رحمة
ஐ யஸ்அல் அல்லாஹ் ரஹ்மத அவ் ஆயத் அதாபின் ஐ யதஅவ்வத மின்ஹு. அப்போ ஒயுந்தபு சுன்னத்தாக்கப்படும் லிமன் கரஅ ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே எவருடன் ஓதினாலோ, வகைரிஹா அல்லது தொழுகை அல்லாத இடத்துல என்ன செஞ்சா ஓதினானோ, ஆயத்த ரஹ்மத்தின் ரஹ்மத்துடைய ஆயத்தை எவன் ஓதினானோ, ஐ யஸ்அல் அல்லாஹ் ரஹ்மத்த, அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்பது சுன்னத்தாக்கப்படும். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கிற சுன்னத்தாக்கப்படும். இந்தபு எதுக்குன்னு சொல்லி சொன்னா, அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஆயத்தை ஓதினார். அப்பக்கா அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேட்கறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது என்னது, இது யஷா ஃபி ரஹ்மத்திஹிங்கிற ஆயத்து வருது. அப்ப என்ன செய்யறது, அல்லாஹும்ம தகில்னா ஃபி ரஹ்மத்திக்கல் வாசிஆ, எல்லாம் ஒன்று விசாலமான ரஹ்மத்தில் என்னை நுழைச்சிருவான்னு சொல்லிட்டு தொழுகையாக இருந்தால் அரபியில மட்டும் கேட்பார். தொழுகை அல்லாத இடங்களாக இருந்தா அவர் என்ன மொழியில அவருக்கு தெரியுமோ அந்த மொழியில கேட்டுக்கொள்வார். சரி. அவ் ஆயத் அதாபின், அல்லது என்னது, வயுந்தபு லிமன் கரஅ ஆயத் அதாபின், அதாபுடைய ஆயத்தை ஒருத்தர் ஓதினால் அவருக்கு சுன்னத்தாக்கப்படும். ஐயத் அவ்வத மின்ஹு, அந்த அதாபிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவது சுன்னத்தாக்கப்படும். உதாரணமா இன்னல்லாஹ் கான அலிமன் ஹக்கீமா, அதாவது இது ஹுலுமைய ஷாஃபி ரஹமத்தி வல்லாலிமின அத்த லஹும் அதாபன் அலீமா என்று வருது. அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று வரும்போது இந்த இடத்துல அல்லாஹும் ஆயுதுனா நீ அதாபிக்கல் அலீம், அல்லாஹ் நோவினை தரக்கூடிய உன் வேதனை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம்னு சொல்லி அங்கேயும் துவா செய்யறது. நம்ம சொன்ன மாதிரி தான் தொழுகையா இருந்த அரபியில மட்டும் கேட்பாரு. தொழுகை அல்லாத வெளிப்பகுதியில வெளியில அது ஓதுனாருன்னு சொன்னா, தொழுகைக்கு வெளியிலன்னு சொன்னா அவர் எந்த மொழியில விரும்புகிறாரோ அதை கேட்டுக்கொள்வார். சரி. அடுத்ததாக வலிமன் தஜத்தத லஹு நிஅமத்துன் லாஹிரத்துன் அவ் இன்தஃபஅத் அன்ஹு நிக்மத்துன் லாஹிரத்துன். வலிமன் தஜத்தத, புதிதாக வந்தது ஒரு மனிதனுக்கு, லஹு எவருக்கு புதிதாக வந்ததோ, நிஅமத்துன் லாஹிரத்துன், வெளிப்படையான ஒரு நிஅமத், வெளிப்படையான ஒரு அருட்கொடை அவருக்கு என்ன செஞ்சு புதிதாக வந்து சேர்ந்தது. லஹுங்கிறது இந்த ஹூல் அமீர் மண்ணுக்கு போகுது. அப்போ அவருக்கு வந்து செஞ்சு, உதாரணமாக எனது குழந்தை பிறந்துருச்சு, அல்லது திடீர்னு அவருக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சு, அல்லது அவருக்கு செல்வம் வந்துருச்சு, அல்லது வெளியில போனவன் காணா பிறந்தாள் அடிக்கல வந்துட்டான். இப்போ இந்த மாதிரி ஞாபகத்தில் அடிச்சு அவனுக்கு திடீர்னு வருது. இப்போ திடீர்னு வர்றது கூட தஜத்தை புதிதாக வருவதுங்கிறதுனால அப்போ நிலையாக ஒரு ஞாபகத்து கிடையாது. உதாரணமாக ஒருத்தருக்கு ஆஃபியத்துங்கிறது நிலையா இருக்கிறது, இந்த மாதிரி இல்லை. அப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுக்கப்புறம் அவருக்கு சரி, அது வேற விஷயம். அப்போ நிக்குமத்து போனது கூட சொல்லலாம். அப்போ ஒருத்தருக்கு நிலையான செஞ்சு ஒரு நியாமத்து வந்துச்சுன்னு சொல்லி, ஒரு புதிதான ஒரு நியாமத்து வந்துச்சுன்னு சொன்னா அதுக்காக நன்றி செலுத்துவது. இந்த அன்ஹு நெக்கமத்தும் லாஹிரத்தும், ஒரு அவனை விட்டு என்னது நீங்கி விட்டது. நெக்கமத்தும் லாஹிரத்துன்னா ஒரு பிடி, அதை வெளிப்படையான ஒரு தண்டனை நீங்கிட்டு. உதாரணமா தீயறிஞ்சதாலும் தப்பிச்சிட்டான், அல்லது ஏதோ இந்த மாதிரி ஏதாவது ஈடுபாடுகள் ஏதாவது ஒரு ஆபத்துலேருந்து நிச்சயம் அவன் வந்து தப்பிச்சிட்டான். அப்போ இந்த அன்ஹு அவனை விட்டு நீங்கி விட்டது. நெக்கமத்தும் லாஹிரத்துனா வெளிப்படையான தண்டனை அவனை விட்டு நீங்கி விட்டது. சரி, இதே விஷயத்துல இருந்து இருக்குது வமின்ஹு, அந்த விஷயங்களிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கிறது. ருஇயத்து முபுத்தலன், சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை, பிமாசியத்தின், சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பது, பிமாசியத்தின் பாவத்தை கொண்டு, பாவம் செஞ்சான் அதனால அவனுக்கு சோதனை உள்ளாக்கப்பட்டிருக்க. உதாரணமா திருடினான், அவன் கை வெட்டப்பட்டிருக்கு, இப்போ அவன் சோதனையில் உள்ளாக்கப்பட்டவன் தான். அப்போ பாவம் செய்யப்பட்ட மனிதன், பாவம் செய்யப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டதனை பார்க்கிறான். மனதில் அல்லது நோயின் மூலமாக சோதிக்கப்பட்டவனை பார்ப்பது, இவைகளுக்கெல்லாம் என்ன செய்யறது. இப்போ இந்த நிலையில பார்க்கிறவனை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில உள்ளவனை இவன் பார்த்தான்னு சொன்னா யஸ்துத சுக்ரன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்விற்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடிய சஜிதாவை செய்வான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக சஜிதாவை செய்து கொள்வான். அது என்ன செய்வான், மறைமுகமா செய்வான். அவன் சோதனையில் நோயில கஷ்டப்படுறான், அவனுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, சஜிதால நான் சுக்குர் செய்யணும்னு சொல்லி காமிச்சு கூடாது. மறைமுகமாக அவன் அமைதி என்னது ரகசியமாக தெரியாதமா மறைச்சு செஞ்சு கொள்வான். இல்லா லிஃபாசின், ஆனால் பாவிக்கு தவிர. ஒருத்தர் உண்மையிலே பாவம் செஞ்சு அந்த பாவத்தின் காரணமாக அவன் சோதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா அவனுக்கு உணர்த்தணுங்கிற ஃபயுலுஹிரா, அதை வெளிப்படுத்துவான். நினைச்சுவான் அந்த விஷயத்தை நினைச்சுவான் வெளிப்படுத்துவான். ஃபயுலுஹிரஹானா அந்த என்னது, அந்த செயலை, அந்த இதை நன்றி செலுத்துற சுக்கர் சஜித்த சுக்கரை அவன் வெளிப்படுத்துவான். சரி, இங்கே யுக்ஃபிஹானா சஜிதாவை நினைச்சுவான் மறைமுகமா செய்வான், இங்கே வெளிப்படையாக செய்வான். அவன் அதை விட்டு தவிர்ந்து கொள்வதற்காக, இனி அந்த பக்கம் போகாம இருக்கக்காக, இந்த பாவத்தை டென்ஷனை நீங்கிக் கொள்வதற்காக வேண்டி. இல்லம் யஹஃப் லரரன், இதன் மூலம் இவனுக்கு சஜா செய்யக்கூடியவனுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படவில்லை என்றால் அவன் இதை விட்டு தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி, அவன் இதை விட்டு இனி அதன் பக்கம் செல்லாமல் தன்னை தடுத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்வான், அவனுக்கு வெளிப்படையாக தெரியும்படியாகவே சுக்குர் செய்வான். இது யாருக்கு மட்டும்தான், ஃபாசிக்கு மட்டும்தான். இன்னும் அதிலிருந்து ருஇயத்து முபுத்தலன் பிமாசியத்தின்,
அப்போ இந்த ருஇயத்து முபுத்தலன் பி மாசியத்தின் அதாவது பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தால் மரலின் அல்லது நோயின் மூலமாக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பது எஸ் சுக்ரன் இல்லாஹி தாலா என அல்லாவுக்காக வேண்டிய இந்த இடத்துல என்ன செய்யுது, அவனுக்கு நன்றி செலுத்தி வண்ணமாக அல்லாவுக்கு முன் சஜிதாவில் செல்வது, செலுத்தி சுக்குர் செய்வது, ஒயுஹ்ஃபீஹா அதை இன்னும் அந்த சஜிதாவை மறைமுகமாக செய்வது, இல்லா ஃபாசிக்கின் பாவியாக இருந்தாலே தவிர, அதாவது பாவிக்கு எதிராக சஜிதா செஞ்சு காமிக்கலாம். பயுதுஹிராஹா அதாவது ஒருத்தன் பாவத்தின் காரணமாக மாசியத்தின் காரணமாக சோதனிக்கப்பட்டவனுக்கு முன்னாடி எனது வெளிப்படையாக செய்யணும். ஃபயுதுஹிரா அதை என்ன செய்வான், வெளிப்படையாக செய்வான். லியர்த்ததியாக இல்லம் யஹஃப் தரரன் லியர்த்ததினா அவன் அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக, இனிமேல் அதன் பக்கம் செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அதை தன்னை தடுத்துக் கொள்வதற்காக. இனிமேல் உணரணும், ஆகா நம்ம செஞ்சுட்டோம், எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டோம் பாரு, இப்போ நமக்கு முன்னாடி சுக்கர் செய்யக்கூடிய நிலைமை வந்துட்டு, அப்போ நான் செஞ்ச பாவம் பெரிய பாவம், இனிமேல் அதன் பக்கம் திரும்பக்கூடாதுங்கிற அந்த உறுதி அவன் எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டிதான் இல்லம் யஹஃப் தரரன். இப்படி செய்கிறதுனால இவருக்கு எதுவும் பயம் இல்லை என்றால், ஆபத்து இல்லைன்னு சொல்லி சொன்னான். இவருக்கு இதனால ஆபத்து இருக்குன்னு சொன்னால் அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, மறைவாகவே என்ன செஞ்சுவார், செஞ்சு கொள்வார். வஹிய க சஜதத்தி திலாவத்தி ஹார்ஜ சலாத்தி. இப்போ சஜிதத்து ஷுக்குர் என்பதும் சஜிதா திலாவத்தை போன்றே ஹார்ஜ சலாத்தி தொழுகைக்கு வெளியாக, தொழுகைக்கு உள்ள கிடையாது. சஜிதா திலாவத்துங்கிறது உள்ளேயும் வெளியே ஒன்றும். ஆனால் இதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், சஜிதத்து ஷுக்குருங்கிறது தொழுகைக்கு வெளியில் மட்டும் தான் செய்ய முடியும், உள்ளே செய்ய முடியாது. அப்போ தொழுகைக்கு வெளியில் சஜிதா திலாவத்தை போன்று அப்படின்னா வஹிய அந்த சஜிதாவானது சஜிதத்து ஷுக்குரானது, இந்த இயங்கிறது சஜிதத்து ஷுக்குரானது சஜிதா திலாவத்தை போன்று ஹாரிஜ சலாத் தொழுகையிலே செய்வது என்பது சஜிதா திலாவத்துடைய அதே சட்டங்களை அதே விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். தபுத்துலு பி ஃபஅலிஹா சலாத்து, அந்த சஜிதத்து ஷுக்ரை செய்வதை கொண்டு தொழுகை முறிந்துவிடும். அஸ்ஸலாத் தொழுகை முறிந்துவிடும். தபுத்துலு முறிந்துவிடும் பி ஃபஅலிஹா, இந்த சஜிதத்து ஷுக்ரை செய்வதன் மூலம் அஸ்ஸலாத்து தொழுகையில் செய்வதன் மூலம் தொழுகை முறிந்துவிடும். சரி, இப்போ அடுத்து இது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வலவு ஹலா ஒருவன் என்ன செய்யறான், பணிந்தான், சஜா செய்யறான். ஃபதகர்ரப லில்லாஹி என்ன, அதாவது வலவு ஹலா பணிந்தான், ஃபதகர்ரப லில்லாஹி அல்லாவை நெருங்குவதற்காக வேண்டி, ஃபதகர்ரப லில்லாஹி அல்லாவை நெருங்குகின்றேன் என்ற நினைத்தில், பி சஜிதத்தின் அதாவது முன்ஃபரிதத்தின் தனிய ஒரு சஜிதாவை கொண்டு அல்லாவை நெருங்குகின்றேன் என்ற நிலையில் என்ன செஞ்சான், தன்னை அல்லாவுக்கு முன் பணித்து கொண்டான். தன்னை பணித்து கொண்டால் என்ன, பிலா சபபின் எந்தவித காரணம் இல்லாமல், எந்த காரணம் இல்லாமல் என்ன செய்யறான், அல்லாவுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன், பணிகிறேன், அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுகிறேன் என்பதற்காக வேண்டி தன்னை என்ன செஞ்சான், ஹலானா பணிந்தான். வலவு ஹலா குனிந்தால் ஃபதகர்ரப லில்லாஹி பி சஜிதத்தின் முன்ஃபரிதத்தின், அதாவது அல்லாவை நெருங்குகின்றேன் என்ற எண்ணத்தில் குனிந்தால், பி சஜிதத்தின் முன்ஃபரிதத்தின் ஒரு தனியான சஜிதாவை கொண்டு அல்லாவை நெருங்கப் போகின்றேன் என்ற எண்ணத்தில் அவன் குனிந்தால், பிலா சபபின் எந்தவித காரணம் இல்லாமல், ஹரும அது ஹராமாகிவிடும். வலவு ஹலா ஹரும, அதாவது அவன் குனிந்தால் ஹராம் ஆயிரு. எப்படி, அல்லாவை ஒரு சஜிதாத்தை எந்த காரணம் இல்லாமல் ஒரு சஜா செய்வதை கூட நான் அல்லாவை நெருங்கப் போகின்றேன் என்று ஒருவன் பணிந்தானே என்றால் ஹராம் ஆகும். அது ஹரும, அந்த சஜா என்பது ஹராம் ஆகிடும். ஏன்னா எந்த காரணம் இல்லாமல் என்ன செய்யறது, சும்மா ஒரு லகுவான செயல் மாதிரி என்ன செய்யறது, குனிகிறது. அப்போ ஒன்றும் சஜிதத்து சுக்குர் செய்யணும், இல்லை சஜா திலாவத் செய்யணும், இல்லைன்னா என்ன செய்யணும், அந்த ரெண்டு தான். அதாவது இதில் சஜித் சுக்குர் மட்டும் தான் இவருக்கு சொல்லப்படுது. முடியலையா அது வந்து சஜித் சுக்குரை தொழுகையாக கூட தொழுது கொள்ளலாம். சுக்ர தொழுகையா 2 ரக்காத் தொழுகையா கூட தொழுது கொள்ளலாம். ஆனால் என்னது, அது அது சிறந்ததாக இருக்குது. ஆனால் என்னது, இந்த இடத்துல எந்த காரணம் இல்லாமல் சஜிதா செய்யறதுங்கிறது ஹராமாகும். சம்பந்தமே இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறேன், அல்லாஹ் நெருங்க போகிறேங்கிற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, சஜிதா செய்யுங்கிறது சஜிதாங்கிறது செய்யக்கூடாது. சரி, ஹுக்மு சுஜூதி திலாவத்தி, சஜா திலாவத்துடைய சட்டம் இருக்கிறதே, ஹுக்மு சலாத்தின் நஃபிலி, நஃபில் தொழுகையுடைய சட்டத்தை போன்றுதான் ஃபில் கிபிலத்தி கிபிலாவை பின்பற்றக்கூடிய விஷயத்திலையும் சரி, கிபிலா முன்னோக்கிற விஷயத்திலையும் சரி, சுத்தம் தஹார சுத்தத்துடைய விஷயத்திலையும் சரி, சித்தாரத் அதாவது அதே போல மறைவிடங்களை மறைக்கக்கூடிய விஷயத்திலையும் சரி, நஃபிலுடைய தொழுகையில் என்ன சட்டமோ அதே சட்டம் தான் சஜா திலாவத்துடைய சட்டமாக இருக்குது. நஃபில் தொழுகையில் என்ன சட்டத்தை பயன்படுத்துகிறோமோ, எந்த சட்டத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறோமோ அதே சட்டம் தான் சஜா திலாவத்துடைய சட்டம் ஆகும். எந்த விஷயத்தில், கிபிலாவை கடைபிடிக்கிற விஷயத்தில், கிபிலாவை பின்பற்றுறது, சுத்தத்துடைய விஷயத்தில், அதே மாதிரி தரை அதாவது மறைவிடத்தை மறைக்கக்கூடிய விஷயத்தில், மறைவிடத்தை மறைக்கக்கூடிய விஷயங்கள்ல அதே நிலை தான். அப்போ இந்த பாடத்தில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், தொழுகைக்கு வெளியில் ஒரு மனிதன் எப்படி சஜிதா செய்யணுங்கிற விஷயத்த, சஜிதா திலாவத்தை எப்படி நிறைவேற்றணுங்கிற விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கவன்,
ஒரு விடுவி கிடைச்சிருச்சு, ஒரு நியாமத் கிடைச்சிருச்சு, சோதனையில் இருக்கணும் பார்த்து சஜித்து ஷுக்கூர் இதெல்லாம் செய்கிறது ஒரு முறையாக சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி சஜா திலாவ தொழுகைக்கு வெளியில் எப்படியோ அதே மாதிரி தான் சஜித்து சுக்குருடைய நிலையம் என்பதாக சொல்லி காண்பிக்கப்பட்டுச்சு. சஜித்து சுக்குர தொழுகையில் செஞ்சால் முறிஞ்சுன்னு சொன்னோம். மாதிரி தொழுகைக்கு வெளியில் எந்த சம்மந்தம் இல்லாமல் அல்லாஹ் நெருங்கப்படுறோட சஜா செய்கிறது ஹராமாகும், அவ்வாறு செய்யக்கூடாது. அதே போல் சஜா திலாவத்துடைய சட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், தொழுகையில் அதாவது கிபிலாவை முன்னோக்கிற விஷயத்தில், அதே மாதிரி சுத்தத்துடைய விஷயத்தில், மறைவிடங்களை மறைக்கிற விஷயத்தில் சஜா திலாவத்தை போன்று தான் சஜா சுக்குருடைய விஷயமும் அது மாதிரி என்னது, அதாவது நஃபில் தொழுகையை போன்றதான் சஜா திலாவத்துடைய சட்டமும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் புரிந்து, எது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, இமாம்கள் மூலம் தெளிவாக நமக்கு ஷரியத் முறைப்படி காண்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை முழுமையாக பின்பற்றி, எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றார்களோ, எதை வீணானது இது போன்று செய்வதை விட்டு தவிர்ந்து கொள்வது என்று கூறியிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட விஷயங்களை முழுமையாக தவிர்ந்து நாம் முழுமையான ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.